வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இணைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது புதிதாக செங்கோட்டையன் அவர்களை தனது வீட்டில் சந்தித்து மிக முக்கியமான ஏற்பாடுகளை பற்றி பேச உள்ளார். அதாவது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவின் கூட்டணி மற்றும் அதிமுகவின் ஒற்றுமை அனைத்திற்கும் வழிவகுத்தால் மட்டும்தான் மக்களவை தேர்தலில் போல் தோல்வியடையாமல் சட்டப்பேரவை தேர்தலில் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் திமுகவை வீழ்த்தி அரியணையில் ஏற முடியும். இனியும் எடப்பாடியை நம்பி பின்னால் போனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களும் நடுத்தெருவில்தான் நிற்பார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் தெரிவித்துவிட்டார். இனியும் ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிவிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமையாக தன்னுடைய ஆதரவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவர் பொதுச்செயலாளர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். அப்போதுதான் அதிமுக ஒன்றாக திறம்பட செயல்படுத்த முடியும் என்று செங்கோட்டையன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகின்ற 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக அமைந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும் என்று வைத்திலிங்கம் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதிமுக வெற்றியடைய வேண்டும், அனைவரது பகைமையும் மறந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக திமுகவை வீழ்த்தி அரியணையை கைப்பற்ற முடியும். சட்டப்பேரவை தேர்தல் களம் மிக அதிக அளவு விமர்சனத்தை பெறக்கூடிய இந்த தேர்தல், இதில் பல புதிய கட்சிகளும் தேர்தலை சந்திக்க உள்ளது. ஓட்டுக்கள் மிக முக்கியமாக பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடக்கூடாது. ஓபிஎஸ் அவர்களது ஆதரவு அதிமுகவிற்கு தேவை என்பதை எடப்பாடிக்கு புரிய வையுங்கள் என்று செங்கோட்டையன் அவர்களிடம் வைத்திலிங்கம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டுக் கொடுக்கும் வரை ஓபிஎஸ் அவர்கள் ஓயமாட்டார் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓபிஎஸ் அவர்கள் மீட்டெடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச்செயலாளர் பதவியை பறிக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.